என்னோட பேர் தீபிகா காமராஜ். நான் ஒரு மாற்றுப்பாலினத்தை சேர்ந்த சிங்கப்பெண் டீம்ல பெண்கள் பாதுகாப்பு டீம்ல இருக்கிற ஒரு மாற்றுப்பாலினத்தை சேர்ந்தவங்க. இன்னைக்கு ஒரு பெண் ஒரு குழந்தை இல்லைன்னா இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு வலிகள் வேதனை அனுபவிப்பாங்க. அதுல இருந்து மீண்டு வந்து ஒரு குழந்தையை பெத்தா அந்த பெண் பிள்ளைக்கு எவ்வளவு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காண்டி இதை எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். அதோட நிறைய பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், உங்களோட பெண் பிள்ளைகளுக்கும் சரி 18 வயசு கீழே இருக்கிற ஆண் குழந்தைகளுக்கும் சரி, வீட்டுல நீங்க தாய் தந்தையர், பள்ளியில் ஆசிரியர் தாய் தந்தையர், பொது வெளியில் இந்த சிங்கப்பெண் டீம் தாய் தந்தையரா கண்டிப்பா நாங்க பணிபுரிவோம். பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அது சோசியல் மீடியால போட்டு அவங்களோட பேர் புகழ கெடுத்துருவாங்க. அவங்க அந்த சொசைட்டில வாழ அருகதி இல்ல சொல்லுவாங்களா, 4 பேர் 4 விதமா பேச, அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆக்கிடக்கூடாது. ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா இந்த பெண் சிங்கங்கள் நாங்க உங்களோட பெண் சிங்க படை வந்து அவங்கள பாதுகாப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஆரம்பிச்சு ஒரு 50 நாளுக்கு மேல போயிருச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு சிலருக்கு தெரியல சிங்கப்பெண் டீம்னா என்ன, அவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஹாட்ஸ்பாட்னு சில இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல எங்களோட சைரன் சவுண்ட் கேட்டா சமூக விரோதிகள் தெரிச்சு ஓடுறாங்க. எங்களுக்கு அதுவே மிகப்பெரிய வெற்றி. பெண் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனையில இருந்து எங்களை பாதுகாத்துக்கணும்னா நம்ம நேரம் போலீஸுக்கு 100க்குன்னு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவோம். இப்ப எங்களுக்குன்னு ஒரு தனி டோல் ஃப்ரீ நம்பர் 1091 இந்த நம்பர் கொடுத்திருக்காங்க. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த வாழ்க்கையை கொடுத்தது வந்து சிஎம் சார் எங்களுக்கு ஒரு சிங்க பெண்ணா கொடுத்ததுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்வேன். தேங்க்யூ 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 சார். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும்.